நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேல லக்னோ கோர்காப்பூர் இடையே மோட்டியாஞ்சின்னு ஒரு ரயில் நிலையம் இருக்குது. அந்த ரயில் நிலையத்தை தான் 15904ங்கிற சண்டிகார் திப்ருகார் எக்ஸ்பிரஸ் மதியானம் 2:28க்கு கிராஸ் பண்ணியிருக்கு. இதுதான் மோட்டியாஞ்சிங்கிற ரயில் நிலையம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் ஜிலாகி. அங்கே அந்த ட்ரெயின் நிற்காது. இந்த எக்ஸ்பிரஸ்ஸு மோட்டியாஞ்சை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஜிலாகி இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தூரம். மோட்டியாஞ்சிலேருந்து 5 கிலோமீட்டர் போனோடனே விபத்து ஏற்பட்டிருக்கு. 12 பெட்டிகள் தடமுடன்றிருக்கு இந்த எக்ஸ்பிரஸில். இது வரைக்கும் இந்த விபத்தில் 4 பேர் இறந்துருக்கிறாங்க, 25 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. விபத்து நடந்த இடம் கோண்டா டிஸ்ட்ரிக்ட். மான்காபூர்னு ஒரு பக்கத்தில் பெரிய ஊர் இருக்குது. அங்கே விபத்தில் அடிப்பட்டவர்கள் அங்கே கொண்டுட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் பேரை கோண்டாவுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. मैं इसी कोच में था. இந்த விபத்தில் நடுவில் இருக்கிற பெட்டிகள் தடம் புரண்டிருக்கு. இந்த மாதிரி விபத்துகள் நடக்கணும்னா ஒன்று ட்ராக்ல டிஃபெக்ட் இருக்கணும், அல்ல ரோலிங் ஸ்டாக்ல டிஃபெக்ட் இருக்கணும். அடுத்தடுத்த பயணிகள் ரயில்கள் விபத்து நெஞ்ச பதப்பதைக்க வைக்குது. இந்த விபத்து நடந்த நேரம் 2:35 இருக்கும். சில பெட்டிகள் முற்றிலுமாகவே கவிழ்ந்து கிடக்குது. இந்த பெட்டிகளில் உயிருக்கு போராடிட்டு யாராவது இருக்காங்களோ அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு கூட அந்த பயணிகள் பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஏசி கோச்சில் இருந்த ஒயிட் கிளாத்துகளை கிழிச்சு பாசஞ்சர்கள் அடிப்பட்டவங்களுக்கு கட்டுக்கட்டுறாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பாதையில் சின்ன கிராமங்கள் தான் பக்கத்தில் இருக்குது. உதவிக்கு உடனடியாக யாரும் வெளியிலேருந்து வர முடியல. அதிகமாக பயணிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிட்டு இருக்காங்க. இந்த விபத்து பற்றி பல்வேறு தகவல்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வந்த பிறகு நான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு போடுறேன். விபத்து நடந்த உடனே எடுக்கப்பட்ட காட்சிகள், அதனால் இனிமேல் தான் நிறைய விஷுவல்ஸ் நமக்கு கிடைக்கும். விபத்துக்கான காரணமும் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். விபத்து நடந்த இடத்துக்கு ஆக்சிடென்ட் ரிலீஃப் டைம் போய் சேர்ந்துருக்குது. மீட்பு பணிகளை துவக்கின பிறகு தான் நமக்கு தெரிய வரும். பெட்டிகளுக்கு உள்ளுக்குள்ளே யாராவது சிக்கியிருக்காங்களா, பெரிய காயங்களோடு இருக்கிறாங்களா, சீரியஸ் கண்டிஷனில் எப்படி இருக்காங்கங்கிற விவரமெல்லாம் இனிமேல் தான் நமக்கு தெரியும். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேனுடைய அதிகாரிகள்லாம் இங்கே ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் போய் சேர்ந்துருக்குது. பக்கத்தில் ஹோண்டா பெரிய ஊர், அங்கேருந்து ஈஸியாக எல்லாம் மூவ் ஆகியிருக்காங்க. அடுத்தடுத்த ரயில் விபத்துகள் நடக்கிறத ஜீரணிக்க முடியல நம்மளால். ரயில்வே ட்ராக்கு, ரோலிங் ஸ்டாக்கு, சிக்னலிங் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றம் ரயில்வேக்கு இப்போ தேவைப்படுது. பெரிய லெவலில் நிதி ஒதுக்கிட்டு களத்தில் இறங்கி இதுக்கு ஒரு பெரிய தீர்வு கண்டு தான் ஆகணும். இல்லைன்னா ரயில்வேனுடைய இமேஜ் சுத்தமாகவே மோசமாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.